அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இதயம் நீயே என் ஷாலு. அழகிய காதல் கதை அத்தியாயம் 1. ஷாலு! கீர்த்தியின் கத்தலில் அதிர்ந்து நிமிர்ந்தாள் 20 வயது இளம்பெண் ஷாலினி. மின்னலில் 2 துண்டுகளை எடுத்து செய்தது போன்ற கண்கள் அவளுக்கு. எங்கே மூடினால் அந்த கண்கள் தங்களை எரித்து விடுமோ என்ற பயத்தில் தப்பி ஓட முயற்சிக்கும் சிப்பிகளாய் படபடக்கும் இமைகள். பௌர்ணமி நிலவிற்கு காதுகளை ஒட்ட வைத்ததை போன்ற முகம், சற்று சிவந்து ஒளிர்ந்த முகம் வானத்தின் வர்ண ஜாலங்களை காட்டியது. கேள்விக்குறிகளாய் வளைந்திருந்த காது மடல்களுக்கு போட்டியாக கண்களில் கேள்வி வந்து நின்றது அவளுக்கு. தோழியின் முகத்தை பார்த்து கீர்த்திக்கு தான் சொல்ல வந்தது அப்படியே மறந்து போனது. என்ன என்று ஷாலினி வாய்த்திறந்து கேட்க, தெரிந்த முத்து பற்களின் ஜொலிப்பில் தன்னை மறந்து நின்றாள் கீர்த்தி. எப்போதும் போல இப்போதும் அவள் நாக்கில் அந்த வரிகள் வந்து நர்த்தனமாடின. ஏய் ஷாலு, நீ மட்டும் சரின்னு சொல்லிடி. நான் எப்பாடுபட்டாவது ஆண் பிள்ளையா மாறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ற வரிகள் தான் அது. ஏய், என்னடி ஆச்சு? எதுக்கு அப்படி கத்தின? ஷாலுவின் வார்த்தைகள் அவளை நிஜ உலகத்துக்கு கொண்டு வர, எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்லையே, அதைத்தான் வேறொருத்தனுக்கு கொடுத்து விட்டாளே என்ற எண்ணம் மனதில் தோன்றியது. பெருமூச்சு வந்தது அவளிடம் இருந்து. கீர்த்தி, நீ இப்ப வந்த விஷயத்த சொல்ல போறியா, இல்ல என்னோட அசைன்மெண்ட்டை நான் தொடரட்டுமா? ஏற்கனவே வாசுவ காணோம்னு நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். எங்க போனான்னு தெரியல. செல்லும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கு. நானே அந்த வருத்தத்துல இருக்கேன். நீ வேற என் உயிரை வாங்காம சொல்ல வந்ததை சொல்லு, இல்லைன்னா இங்கிருந்து கிளம்பு என்றாள் ஷாலினி சிறு கோபத்துடன். அப்போதுதான் கீர்த்திக்கு தான் பார்த்ததும் சொல்ல வந்ததும் நினைவுக்கு வந்தது. லேசாக நாக்கை கடித்து தன் மறதிக்கு ஒரு தண்டனை கொடுத்து கொண்டாள் அவள். ஷாலினியின் பொறுமை காற்றில் கரைந்து கொண்டிருக்க, அவள் அருகில் உட்கார்ந்த கீர்த்தி எழுதி கொண்டிருந்ததால் சிவந்து போயிருந்த அவளுடைய விரல்களை தடவிக்கொண்டே பேச ஆரம்பித்தாள். ஏய் ஷாலு, உன்னோட ஆள் வாசுவ பார்த்தேண்டி. கீர்த்தி சொல்ல, ஷாலினியின் முகம் சூரியனை கண்ட தாமரையாய் மலர்ந்தது. சற்றே கசங்கியிருந்த முகம் பனித்துளி பட்ட ரோஜாவை போல பளபளத்தது. எங்கடி இருக்கான்? எப்போ நீ அவனை பார்த்த என்ற அவள் குரலில் மகிழ்ச்சியும் பரவசமும் பாய்ந்து ஓடியது. இப்பதான் கேண்டீன்ல இருந்து வரும்போது பார்த்தேன். நான் தான் உன்னை கேண்டீனுக்கு கூப்பிட்டேன். நீ வரலன்னு சொல்லிட்ட. நீயும் வந்திருந்தா அவனை அப்போதே பார்த்திருக்கலாம் என்ற கீர்த்தியின் வார்த்தைகள் காற்றோடு கடந்தது. ஏனென்றால் அவள் கேண்டீனில் என்று சொல்லும் போதே ஒரு வெண்புறாவாய் அங்கிருந்து பறக்க ஆரம்பித்திருந்தாள் ஷாலினி. ஷாலினி கேண்டீனை நோக்கி போய்க் கொண்டிருக்க, அவள் எதிரில் பரவசமும் எதிர்பார்ப்புமாய் வந்து கொண்டிருந்தான் வாசு. இவள் வாசு என்று கூப்பிடுவதற்கு முன்பே ஷாலு என்ற அழைப்புடன் அவள் கைகளை பற்றியிருந்தான் வாசு. சில வினாடிகள் அவன் முகத்தையே பரவசத்துடன் பார்த்து கொண்டிருந்த ஷாலினி பட்டென்று தன் கைகளை அவனிடமிருந்து உருவிக்கொண்டாள். அவன் புரியாமல் அவள் முகத்தை பரிதாபமாக பார்க்க, நேத்து மத்தியானத்திலிருந்து நீ எங்க போன? உன் போனுக்கு நான் எத்தனை தடவை கூப்பிட்டேன் தெரியுமா? கோபித்து கொண்டாள் ஷாலினி. உரிமையுடன் அவள் இடுப்பில் கை போட்டு கேண்டீனுக்கு பின்புறம் இருந்த ஒரு மரத்தடிக்கு அழைத்துச் சென்றான் வாசு. ஷாலு, நேத்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு. நீ கிளாஸ்ல இருந்த, உன்கிட்ட சொல்ல முடியல. நான் உடனே புறப்பட வேண்டியதாயிடுச்சு. செல்லுலைன் சார்ஜ் ரொம்ப கம்மியா இருந்தது. நான் வீட்டுக்கு போனதுமே அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். கடுமையான ஜுரம். காலையில வரையில அவங்கள விட்டு கொஞ்சம் கூட நகர முடியல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பாத்துக்க சொல்லிட்டு உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டேன். வாசு சொல்ல, அவனை இறுக்கமாய் அணைத்து கொண்டாள் ஷாலினி. ஹேய் ஷாலு, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா இங்க வர்றேன். குளிக்க கூட இல்ல. அவன் சொல்ல, பரவாயில்லை என்ற சினுங்களுடன் அவனை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் அவள். அவள் செய்கையால் சிரித்தாலும் தயங்கிக் கொண்டிருந்த வாசுவும் இப்போது அவளை இறுக்கி அணைத்து கொண்டான்.
வாசு ஷாலினியின் காதல் இந்த ஓராண்டாக துளிர்விட்டு வளர ஆரம்பித்திருந்தது. ஷாலினி அந்த கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவி. இன்னும் சில நாட்களில் அவளுடைய படிப்பு முடிந்துவிடப் போகிறது. வாசு அந்த கல்லூரி கேண்டீனில் இன்சார்ஜாக வேலை பார்த்து கொண்டிருப்பவன். அந்த கேண்டீன் ஓனர் இன்னும் சில கல்லூரிகளில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்க இந்த கேண்டீனை இவன் பொறுப்பில் விட்டிருந்தார். கல்லூரியில் படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்கள் மட்டுமல்ல, உள்ளே நுழையும் முதலாம் ஆண்டு மாணவர்களின் பார்வையும் ஷாலினியின் மேல்தான் இருக்கும். ஏனென்றால் அவளுடைய அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. பெண்களின் ஏக்கப் பார்வையும் ஆண்களின் ஆசை பார்வையும் அவளை நோக்கியே எந்நேரமும் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். ஆனால் 1 வருடத்திற்கு முன்பு அவளுடைய அழகிய பார்வை வாசுவின் மேல் விழுந்தது. அன்று கல்லூரியின் ஸ்போர்ட்ஸ் டே. எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இந்த கல்லூரிக்கும் வேறொரு கல்லூரிக்கும் கிரிக்கெட் போட்டி சுவாரஸ்யமாக நடந்து கொண்டிருந்தது. இரு தரப்பும் வெறியோடு விளையாடி கொண்டிருந்தனர். பந்துகள் நாலாபுறமும் பறந்தது. மாணவர்கள் அங்கிருந்தபடியே போனில் ஆர்டர் செய்து கொண்டிருக்க அவர்களுக்கு எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறதா என்பதை சூப்பர்வைஸ் செய்து கொண்டிருந்தான் வாசு. அந்த கேலரியில் தன் தோழி கீர்த்தியோடு பாப்கார்னை கொறித்தபடி விளையாட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஷாலினி. ஷாலினியை பார்ப்பது மிகவும் பரவசம்தான். ஆனால் நடந்து கொண்டிருக்கும் போட்டியை இப்போது விட்டால் அடுத்து பார்க்க முடியாதே என்ற ஆர்வத்தில் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் மைதானத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த வழியாக வந்து கொண்டிருந்த வாசு கேலரியை நோக்கி பறந்து வந்த பந்தை பார்த்து விட்டான். அவன் மட்டும் அதை தாவி பிடித்திருக்காவிட்டால் அந்த பந்து ஷாலினியின் தலையை தவிடு பொடியாக்கி இருக்கும். சிக்ஸருக்காக வேகமாக வந்த பாலை அப்படியே காற்றில் எம்பி கையில் பிடித்து விட்டான் வாசு. கூட்டமே அவனை பார்த்து ஹோ என்று கத்தியது. அந்த இடம் சமமாக இல்லாததால் தடுமாறி விழப்போன வாசு ஷாலினியின் மேல் விழாமல் அவள் உட்கார்ந்திருந்த சேரை கெட்டியாக பிடித்து கொண்டான். உண்மையில் ஒரு கணம் ஷாலினிக்கு மூச்சு நின்றுதான் வந்தது. சட்டென்று விலகிய வாசு அங்கிருந்து நகர்ந்தான். அதற்கு மேல் அங்கு இருக்க பயந்த ஷாலினியும் படபடப்புடன் படிகளில் இறங்க தடுமாறி விழுந்தவள் சேரில் இடித்து கொள்ள போக வாசுவின் கைகள் அவளை அப்படியே தாங்கிக் கொண்டன. நடுங்கி அவளை தரையில் இறக்கிவிடாமல் பத்திரமாக கைகளில் ஏந்தியபடியே அவர்கள் வகுப்பறையில் கொண்டு வந்து உட்கார வைத்தான் வாசு. பின்னோடு வந்த கீர்த்தி அவனுக்கு பலமுறை நன்றி சொன்னாலும் ஷாலினியால் எதுவும் பேச முடியவில்லை. அடுத்தடுத்து நடந்தவைகளால் அவள் பயந்து போயிருந்தாள். அவள் வீட்டில் இருந்தது என்னவோ அவளுடைய அம்மா அப்பா அவளோடு சேர்த்து 3 பேர். ஆனால் அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள் எண்ணிக்கையோ 5. சமையலுக்கு ஒரு பெண், வீட்டை பராமரிக்க ஒரு பெண், தோட்ட வேலைக்கு ஒரு ஆள், டிரைவர்கள் 2 பேர் என வீட்டு ஆட்களை விட வேலைக்காரர்களே அதிகமாக இருந்தார்கள். கார்களின் எண்ணிக்கையோ வீட்டில் இருந்த மனிதர்களை விட அதிகம். ஏனெனில் அவளுடைய அப்பா ஒரு கார் பிரியர். பரம்பரை பணக்காரரான அவர் ரியல் எஸ்டேட் தொழிலையும் தொடங்க அதிலிருந்து கொட்டிய பணம் மலைக்க வைக்கும் மாளிகையாகவும் கார்களாகவும் மாறிக்கொண்டிருந்தது. ஆனாலும் ஷாலினிக்கு ஆசை என்னவோ ஸ்கூட்டர் ஓட்டத்தான். பிறந்ததிலிருந்து ஏசி காருக்குள் அடைப்பட்ட அவளுக்கு கார்களை பார்த்தாலே பிடிப்பதில்லை. அவள் அப்பா எவ்வளவோ வற்புறுத்தியும் காரையும் டிரைவரையும் ஒதுக்கிவிட்டு ஒரு புத்தம்புதிய ஸ்கூட்டரை வாங்கியிருந்தாள். எதற்கும் தடை சொல்லாத அவளுடைய அப்பா சின்ன சிரிப்புடன் ஒதுங்கிக் கொள்ள தினமும் ஸ்கூட்டரில் தான் காலேஜுக்கு வந்து சென்றாள். அன்று மாலை கல்லூரி விட்டு தன் வண்டியில் சென்றவள் குறுக்கே வந்த பெரியவர் மீது இடித்து அவரையும் கீழே தள்ளி தானும் கீழே விழுந்தாள். சட்டென்று கூட்டம் கூடிவிட சில ஆண்கள் அவளை தூக்குவதாக சொல்லிக்கொண்டு தொட்டு பார்க்கும் ஆசையுடன் தவறாக தொட்டனர். உடலின் வலி ஒரு புறமும் மனதில் ஏற்பட்ட அருவருப்புமாக அவள் துடிக்க சட்டென்று உள்ளே வந்தவன் அவர்களை ஒதுக்கிவிட்டு அவளை கண்ணியமாக தொட்டு தூக்கினான். வலியில் கசங்கிய விழிகளை விரித்து பார்க்க அது காலையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் இளைஞன்
என்று தெரிந்தது ஷாலினிக்கு. ஒரு பாதுகாப்பு உணர்வுடன் அவள் கண்களை மூடிக்கொள்ள ஒரு காரை அழைத்து அவளை வீட்டுக்கு அனுப்பியவன் வண்டியை கல்லூரிக்கு எடுத்து வந்து விட்டான். ஷாலினிக்கு பெரிதாக ஒன்றும் அடி இல்லை. ஆனால் அடுத்த நாள் கல்லூரிக்கு போக அவளுக்கு மனம் இல்லை. நடந்த நிகழ்வுகளும் அந்த இளைஞனும் மாறி மாறி அவள் நினைவில் வந்து போக, அதற்கு அடுத்த நாள் கல்லூரி வந்தவள் நேராக அவனை தேடிக்கொண்டு கேன்டீனுக்கு போனாள். மனதார அவனுக்கு நன்றி சொன்னவள் அவனிடம் தன் மனதையும் பறிகொடுத்து விட்டாள். அதன் பிறகு அவ்வப்போது இருவரும் கேன்டீனிலும் வெளியிலும் சந்தித்து தங்கள் காதலை வளர்க்க ஆரம்பித்திருந்தனர். வாசுவின் அம்மா மட்டுமே அவனோடு இருப்பதும் அவனுடைய வறுமையான குடும்ப சூழ்நிலையும் ஷாலினிக்கு தெரிந்திருந்தாலும் அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தன்னை போலவே தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் கூட இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தன் விருப்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று எண்ணினாள். ஏனென்றால் இதுவரை அவள் எதை கேட்டும் அவர்கள் மறுத்ததே இல்லை. அது பெரிதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி. அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் மகளுக்கு பிடித்த எந்த ஒரு விஷயத்திற்கும் அவர்கள் தடை சொன்னதே இல்லை. ஷாலினியின் அம்மா அப்பா இருவருக்கும் பூனையை கண்டால் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஷாலினி கேட்டாள் என்பதற்காக அவளுக்கு ஒரு பூனையை வாங்கி கொடுத்தவர்கள் அவளுக்காகவே அதனிடம் பாசமாகவும் நடந்து கொண்டார்கள். அதனால் ஷாலினி வாசுவின் மீதான தன்னுடைய காதலையும் தன் பெற்றோர்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பினாள். ஏன், இன்னும் சொல்லப்போனால் அவள் தன் காதல் விஷயத்தில் இதுவரை அவளுடைய அம்மா அப்பாவை பற்றி யோசித்தது கூட இல்லை. அவளுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சிறு வயதிலேயே திருமணம் முடிந்திருந்தது. தன் அப்பாவின் நெருங்கிய நண்பரின் மகளைத்தான் திருமணம் செய்திருந்தார் ஷாலினியின் அப்பா. அப்போது அவருக்கு வயது 24, அவளுடைய அம்மாவுக்கு 20. இப்போது ஷாலினிக்கு 20 வயதாகிறது. அவளுடைய அம்மா இவளுக்கு அக்கா போலத்தான் இருப்பாள். இதையெல்லாம் நினைத்து பார்த்த ஷாலினி சிரித்தபடி அவனை விட்டு விலகி நின்றாள். என்ன என்று அவன் புருவத்தை உயர்த்த, காலேஜ் முடிச்ச உடனே என்னோட விருப்பத்தை அம்மா அப்பா கிட்ட சொல்ல போறேன். அடுத்து சீக்கிரமே நமக்கு கல்யாணம்தான் என்றாள் ஷாலினி. அவளுடைய நம்பிக்கையை பார்த்து வாசுவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு பெரும் பணக்காரி! இவள் சொல்வது போல அவ்வளவு எளிதாக அவர்கள் வீட்டில் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா என்ற சிந்தனை முடிச்சுக்கள் அவன் நெற்றியில் விழுந்தது. அவன் சிந்தனை நிறைந்த முகத்தை பார்த்த ஷாலினி, என்ன யோசிக்கிற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதையா என்று கேட்க அவனிடம் இருந்து பதில் எதுவும் வரவில்லை. வாசு, இந்த 1 வருஷத்துல நிறைய தடவை கேட்டுட்டேன், என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு. எப்படியும் சீக்கிரம் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு தானே வரணும். அதுக்கு முன்னாடி என்னை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டியா? உன் அம்மா கிட்ட அறிமுகப்படுத்த மாட்டியா கேட்டாள் ஷாலினி. ஒரு முடிவுக்கு வந்தவனாக, வா போகலாம், உன்னை என் வீட்டிற்கு இப்போதே கூட்டிட்டு போறேன் வாசு சொல்ல, அப்படியா என்று நம்ப முடியாமல் கேட்டாள் ஷாலினி. ஆமாம் வா என்று வாசு சொல்ல வேகமாக ஓடிய ஷாலினி தன் காரை எடுத்துக்கொண்டு வந்தாள். அன்று நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவள் கல்லூரிக்கு காரில் தான் வந்து கொண்டிருக்கிறாள். டிரைவிங் சீட்டில் ஷாலினி உட்கார முன் கதவை திறந்து உள்ளே வந்து உட்கார்ந்தான் வாசு. அவன் வழி சொல்ல கார் வீட்டை நோக்கி சென்றது. சற்று தூரத்திலேயே காரை நிறுத்தச் சொன்னவன், ஷாலு, இதுக்கு மேல கார் போகாது, நடந்துதான் போகணும் என்று சொல்ல அவளும் காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். அது சற்று மேட்டுப்பாங்கான பகுதி, வயல்வெளி போல தெரிந்தது. அதில் இருந்த ஒரு சிறிய வீட்டுக்குள் வாசு நுழைய அவன் பின்னே வந்த ஷாலினியும் நுழைந்தாள். அங்கு கட்டிலில் உட்கார்ந்திருந்த பெண்ணிடம் வந்த வாசு, அம்மா இது என்று சொல்ல, எனக்கு தெரியும் வாசு, நீ போ, நான் என் மருமகளிடம் பேசிக்கொள்கிறேன் என்றவரை பார்த்து கொண்டே 2 அறைகள் கொண்ட அந்த வீட்டில் இருந்து வெளியே சென்றான் வாசு. ஷாலினியின் கைகளை பிடித்து மெதுவாக தன் அருகில் அமர வைத்து கொண்டார் அந்த பெண்மணி. அவள் முகத்தை மென்மையாக தடவி, நீ ஷாலினி தானே
என்று கேட்க வியப்புடன் அவரை பார்த்து தலையசைத்தாள் ஷாலினி. தன் முகத்தில் இருந்த அந்த பெண்மணியின் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்து கொண்டவள், எப்படி இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையா என்று கேட்க, ஆமாம் என்பது போல மேலும் கீழுமாக தலையை அசைத்த அந்த பெண்மணியின் கண்களில் மகிழ்ச்சியும் கண்ணீரும் போட்டி போட்டு கொண்டிருந்தது. அவர்கிட்ட பட்டன் செல் தானே இருக்கு, என் போட்டோவை கூட உங்களுக்கு காமிச்சிருக்க முடியாதே, அப்படி இருக்க என்ன உங்களுக்கு எப்படி தெரியும், அதோட என் பெயர் எப்படி தெரியும் என்று கேட்டாள் வியப்பாக. கண்களில் பரவசத்துடன் உடலில் புது தெம்பு வந்தது போல இருந்த அந்த பெண்மணி ஷாலினியை அழைத்து கொண்டு அங்கிருந்த அறைக்குச் சென்றார். அங்கு சுவற்றில் ஒரு பெரிய சார்ட் பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் வாசுவின் படம் வரையப்பட்டிருந்தது. அவன் இதயம் இருந்த இடத்தில் ஷாலினியின் முகம் போட்டோ எடுத்ததை போல அச்சு அசலாக வரையப்பட்டிருந்தது. அந்த படத்திற்கு கீழ் என் இதயம் நீ ஷாலு என்று எழுதப்பட்டிருந்தது. பார்த்த ஷாலினியின் கண்களில் விவரிக்க முடியாத வியப்பு. அவளுடைய சின்ன இதயத்தில் பெரிய பெரிய உணர்வுகள் அலையாய் எழுந்தது. வாசுவின் அம்மா அந்த அறையை விட்டு வெளியே சென்றுவிட வெகு நேரம் அந்த படத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் ஷாலினி. சற்று நேரம் கழித்து வெளியே வந்த அவளின் கையை பிடித்து கொண்ட அந்த பெண், மகளே, இதுவரை என் மகனுக்கு இந்த உலகில் எதுவும் இல்லை, யாரும் இல்லை என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீ இருக்கும் நினைப்பே எனக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கிறது. அவனை நீ ஒரு நாளும் பிரியக்கூடாது என்று சொன்னபடி கையை நீட்ட அதில் தன் கையை வைத்தாள் ஷாலினி. பெரிதாக உலகம் தெரியாத இளம் பெண்ணாயிருந்த அவள் மனது முழுவதும் நிறைந்திருந்தான் வாசு. தனக்கு பிறகு தன் மகன் எப்படியும் அனாதையாக இருந்துவிடப் போவதில்லை என்ற தெளிவும் உறுதியும் அந்த தாயின் கண்களில் வந்தது. அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஷாலினி வெளியே ஓடி வந்தாள். வீட்டிற்கு வெளியே முதுகை காட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான் வாசு. ஓடி வந்த வேகத்தில் பின்புறமாக அவனை அப்படியே கட்டிக்கொண்டவள் முதுகோடு பேஸ்ட் போட்டு ஒட்டியது போல ஒட்டி கொண்டாள். ஷாலினி ஒரு மாதிரி மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தாள். அந்த புல்வெளி இருந்த இடம் ஒரு தனி தீவு போல காட்சியளித்தது. அந்த தீவில் அவளும் அவள் மனம் கவர்ந்த வாசுவும் மட்டுமே இருப்பதாக தோன்றியது. அமைதியாக நின்றிருந்த வாசு அவளை வெடுக்கென்று முன்பக்கமாக இழுத்தான். அவன் முன்பாக வந்து அவன் கண்களை பார்த்த ஷாலினி, என்மேல் உனக்கு இவ்வளவு காதலா என்று கேட்க, வாசு பதில் சொல்லாமல் அவளை இழுத்து அணைத்து தன் செயலால் பதில் சொன்னான். அவளுடைய காது அவன் நெஞ்சின் இடது ஓரத்தில் பதிந்திருக்க அவன் இதயத்தில் இருந்து வரும் சத்தம் ஷாலு ஷாலு என்பதாகத்தான் கேட்டது அவளுக்கு. கண்கள் லேசாக கலங்க அவனை நிமிர்ந்து பார்த்தவள், வாசு, இதுநாள் வரை நான் தான் உன்னை அதிகமாக விரும்புவதாக நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் உன்னுடைய காதல் எல்லையே இல்லாமல் இந்த வானத்துக்கும் பூமிக்குமாக நிற்பதாய் எனக்கு தோணுது. ஒருவேளை நான் பிரிஞ்சு போயிட்டா நீ என்ன செய்வ என்று அவள் விளையாட்டாய் கேட்க, ஷாலு, ஒரு வினாடி கூட நீ இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாது. இந்த உலகத்தில் உன்னை தவிர எனக்கு எதுவுமே பெருசு இல்லை என்றான் வாசு. உணர்ச்சி வசப்பட்ட ஷாலினி தன் நீண்ட அழகிய விரல்களால் அவன் வாயை மூட அவன் அதை வெடுக்கென்று கடித்து விட்டான். பொய் கோபம் கொண்டவளாக ஷாலினி அங்கிருந்து ஓட அவள் பின்னையே ஓடினான் வாசு. ஒரு கட்டத்தில் அவளை பிடித்தவன் அப்படியே இறுக்கமாக அணைத்து கொள்ள வீட்டிலிருந்து ஜன்னல் வழியாக பார்த்த அவன் அம்மாவுக்கு மனது நிறைவாக இருந்தது. பின்பு அந்த புல்வெளியில் உட்கார்ந்தனர் இருவரும். வாசு அவளை தன் மடியில் படுக்க வைத்து கொண்டான். தன்னை அணைத்திருந்த அவன் கைகளை தன் கையில் எடுத்த ஷாலினி அவற்றில் மெதுவாக நெட்டி எடுக்க ஆரம்பித்தாள். வாசு, எனக்கு இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்கு. இதுக்கு மேல என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. நான் உடனே உன்னை பத்தி வீட்டுல சொல்லிடுறேன். நாம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்ல வாசு அவளை வேகமாக எழுப்பி உட்கார வைத்துவிட்டு எழுந்து நின்றான். அவனுடைய இந்த திடீர் மாற்றத்தை
தாங்கிக் கொள்ள முடியாத ஷாலினியும் எழுந்து நின்று அவன் கைகளை பிடித்து, என்ன வாசு, என்ன ஆயிற்று என்று கேட்டாள். ஷாலு, என்னை உனக்கு பிடிக்குமில்லையா என்று அவன் கேட்க, பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும் என்றாள் அவள். நீ உன் அம்மா அப்பாவை நம்புற அளவுக்கு என்னால அவங்கள நம்ப முடியல. அவங்க நம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க என்றான் வாசு. என்ன வாசு இப்படி பேசுற? அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா என்னோட அம்மா அப்பா என் விருப்பத்துக்கு குறுக்க நிக்க மாட்டாங்க என்றாள் ஷாலினி உறுதியாக. இல்ல ஷாலு, உனக்கு வெளியுலகம் தெரியாது. அதனாலதான் இவ்ளோ உறுதியா சொல்ற. நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பியா என்று கேட்டான் அவன். சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்று அவள் சொல்ல, நாம 2 பேரும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல வேண்டாம் என்றான் வாசு. இதை கேட்ட ஷாலினி அதிர்ந்து போனாள். வாசு, நீ என்ன சொல்ற என்று கேட்க தான் சொன்னதை மறுபடியும் சொன்னான் அவன். இல்ல வாசு, இது ரொம்ப ரொம்ப தப்பு. இத்தனை வருஷமா என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். நீ அவங்கள நினைச்சு பயப்பட வேண்டாம். அவங்க கண்டிப்பா எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க என்றாள் அவள் மீண்டும் உறுதியாக. அப்படி ஒருவேளை அவங்க தடை சொன்னா நீ என் கூட தயங்காம வந்துருவல்ல? வந்துருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. வாசு கேட்க அவளிடம் பதில் இல்லை. சட்டென்று அவள் தோள்களை பிடித்து உலுக்கியவன், அப்படின்னா நீ என்ன டைம் பாஸுக்கு தான் லவ் பண்றியா? உண்மையா விரும்பலையா? என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லையா என்று கேட்க பரிதவித்து போனாள் ஷாலினி. இதோ பாரு ஷாலு, உள்ள நீ எங்க அம்மாவுக்கு சத்தியம் செய்து கொடுத்தத நானும் கேட்டேன். அந்த சத்தியம் உண்மையாகணும்னா நானும் நீயும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று உறுதியாக சொன்னான் வாசு. அவன் மேல் அவளுக்கு அபரிமிதமான காதல் இருந்தாலும் இதை அவள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல வாசு, நீ நினைக்கிறது உண்மை இல்ல. கண்டிப்பா என்னோட அம்மா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. நான் இன்னைக்கே இத பத்தி வீட்ல பேசுறேன் என்றவள் சற்று கனமான மனநிலையுடன் அங்கிருந்து தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவள் வீட்டை அடைந்தபோது அவளுடைய அம்மாவும் அப்பாவும் ஏதோ விசேஷத்துக்கு போயிருந்தார்கள் என்பது தெரிந்தது. அவளால் அவர்கள் வரும் வரை காத்திருக்க முடியவில்லை. வாசலுக்கும் வீட்டுக்குமாக அவள் நடந்து கொண்டிருக்க வேலைக்காரர்கள், பாப்பா வந்து உட்காருங்க, ஐயாவும் அம்மாவும் வந்துடுவாங்க என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஷாலினி எதையும் காதில் வாங்கவில்லை. எதிர்பார்ப்பு நிறைந்த கண்களுடன் வாசலிலேயே நடந்து கொண்டிருக்க சற்று நேரத்தில் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள். என்னடா செல்லம், ஏன் வெளியவே நின்னுட்டு இருக்க? மகளை ஆதரவாய் தோளில் சாய்த்து கொண்டார் அவள் அப்பா. அப்பா என்று அவள் ஆரம்பிக்க, ஷாலுமா, அப்படி என்ன தலை போற விஷயம்? வெளியவே நின்னு பேசணுமா? சர்வன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க பாரு, உள்ள வா, அப்பா ரிஃப்ரெஷ் ஆகி வரட்டும் என்று கைப்பிடியாக மகளை அழைத்துச் சென்றாள் அவள் அம்மா. தயங்கிய மகளை, கம் டார்லிங், உள்ள போய் பேசிக்கலாம் வாடா என்று முதுகில் தட்டி கொடுத்தார் அவளுடைய அப்பா. இருவரும் ரிஃப்ரெஷ் ஆகி வரும் வரை தவிப்பாக நின்று கொண்டிருந்தவள் வந்தவுடன் இருவருக்கும் இடையில் போய் உட்கார்ந்து கொண்டாள். இதுவரை எதற்கும் தயங்கி இருக்காத அவள் இப்போதும் தயங்காமல், டாடி, ஐ வாண்ட் டு டெல் யூ அபவுட் மை ஃபியூச்சர் என்று சீரியஸாக சொல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒருவேளை படிப்பு முடிவதால் அடுத்து ஏதாவது படிப்பதற்காக பிளான் வைத்திருக்கிறாளோ? ஏற்கனவே ஒரே மகள் என்பதால் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க அனுப்பாமல் இங்கிருந்த கல்லூரியிலேயே சேர்த்திருந்தார்கள். ஒருவேளை வெளிநாடு போக விரும்பியிருப்பாளோ? அதற்காகத்தான் இப்படி தவியாய் தவிக்கிறாளோ? எண்ணிய போதே அவர்கள் இதயம் லேசாக கனக்க ஆரம்பித்தது. டாடி, ஐ லவ் ஹிம் எ பாய் நேம் வாசு என்று சொல்ல இருவரும் ஒரு சேர அதிர்ந்தனர். என்னம்மா சொல்ற? அவள் அப்பா அதிர்ச்சியுடன் கேட்க, யாரடி அது? சற்று கோபமாக கேட்டாள் அம்மா. டாடி, எங்க காலேஜ் கேண்டீன்ல. அவள் ஆரம்பிக்க, அங்கதான் அவனை மீட் பண்ணியா? கூட படிக்கிறவனா? அவள் அம்மா அவசரமாக கேட்டாள். மம்மி, ப்ளீஸ் வெயிட், என்னை முழுசா சொல்ல விடுங்க.
என்ற ஷாலினி. அவன் பெயர் வாசு. எங்க காலேஜ் கேண்டீன்ல ஒர்க் பண்றான் என்று சொன்னவுடன் இருவரும் ஒரு சேர அதிர்ச்சியில் என்ன என்று கேட்டபடி எழுந்து நின்றனர். இவங்க என்ன இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்கறாங்க என்று நினைத்த ஷாலினி இருவர் கையையும் பிடித்து தனக்கு இருபுறமும் உட்கார வைத்தாள். இருவரும் அதிர்ச்சி விலகாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க, 1 வருஷமா நான் அவனை லவ் பண்றேன். அவன் என்னை விட அதிகமா என்ன லவ் பண்றான். எப்படியும் இனிமே நீங்க என்னோட கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். அதனால தான் நீங்களே ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வில்லிங்க சொல்லிட்டேன். சாதாரணமாக பேசும் மகளை இமைக்க கூட மறந்து பார்த்தார்கள் இருவரும். என்ன பேசுகிறாள் இவள்? இவளுடைய திருமண விஷயத்தை பற்றி இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறாளே. ஒருவேளை மகளுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து விட்டோமோ என்று நினைத்தனர் இருவரும். அவளுடைய அம்மா ஏதோ கோபமாக பேச ஆரம்பிக்க கண்களால் தடுத்தார் அவளுடைய அப்பா. அவர் கண்களில் இருந்த வெறுமையும் வலியையும் பார்த்த ஷாலினியின் அம்மா அமைதியாக நின்றாள். இது எதையும் அறியாத ஷாலினி ஒரு துள்ளலுடன் படியேறி தன் அறைக்குச் சென்றாள். முதல் வேலையாக வாசுவுக்கு அழைத்தாள். வாசு, உன்னோட பயம் அர்த்தமே இல்லாதது. டாடி மம்மி கிட்ட நம்ம லவ் பத்தியும் உன்னை பத்தியும் சொல்லிட்டேன். ஒண்ணுமே சொல்லல தெரியுமா? அவள் உற்சாகமாக சொல்லிக்கொண்டே போக நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் வாசு. தொடரும். இக்கதையின் 2ஆம் அத்தியாயம் வரும் சனிக்கிழமை வந்துவிடும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.